மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்கள் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட வேத பகுதி. ஆகையினாலே நாம் தேவைப்படுகிற வசனங்களை நாம் நடுவே நாம் வாசிக்கலாம். இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை, ஒரு சம்பவம். யூதர்களுடைய ஆலயத்திலே நடைபெற்ற சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வது இந்த பகுதியை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். எருசலேம் ஆலயத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்கு 2 நேரத்தில் முக்கியமாக போவாங்க. ஒரு நேரம் காலையில் 9 மணிக்கு, இன்னொரு நேரம் மத்தியானம் 3 மணிக்கு. ஏன் அப்படின்னா, காலை பலி செலுத்தப்படுகிற நேரம் 9 மணி, மாலை பலி செலுத்தப்படுகிற நேரம் 3 மணி. அதனால் இந்த டைமுக்கு யூதர்கள் வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு போவாங்க. போய் அவங்க பார்க்குற விஷயம் என்னென்னா, அங்கே பலிபீடத்தில் பலி செலுத்தப்படும். எல்லாரும் நின்று அந்த நேரத்தில் பார்ப்பாங்க. பலி செலுத்தப்பட்ட பிறகு தூப பலி செலுத்தப்படும், தூபம் ஏறெடுக்கப்படும். அந்த நேரத்தில் அங்கே நின்று கொண்டு இருக்கிற எல்லா மக்களும் ஜெபிப்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து அந்த நேரத்தில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பலியின் நிமித்தமாக உண்டாகிற ஆசீர்வாதத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நேரத்தில் போய் நின்று அவர்கள் அங்கே ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஜெபிக்க போனவர்களிலே 2 மனிதர்கள் ஜெபித்ததை இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகிறாங்க, ஒரே ஆலயத்துக்கு போகிறாங்க, ஒரே நேரத்தில் ஜெபிக்க போகிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை அங்கீகரித்தார், இன்னொரு மனிதனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உவமையில் 2 மனிதர்களை பற்றி சொல்கிறார். முதலாவது மனிதன் பரிசேயன். இவர்கள் வேதத்தை அதிகமாக கற்று தேர்ந்தவர்கள், படித்தவர்கள். ஆயக்காரன் அவ்வளவாக வேதத்தை கற்று தேர்ந்தவனோ படித்தவனோ வேத அறிவுள்ளவனோ இல்லை. ஒருவேளை சில காரியங்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம், ஜெபாலயத்தில் பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் பரிசேயர்களை அளவிற்கு வேதத்தை அதிகமாக கற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் இல்லை. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய நேரத்தில் வேத அறிவு இருக்கலாம், கடவுளை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. கடவுளை குறித்த நல்ல வெளிப்பாடு இல்லை. இந்த பரிசேயன் அவன் ஜெபம் அவனுக்கு ஒரு சடங்கு, ஒரு கடமை. ஆகையினாலே அவன் போய் நின்று அவன் ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனுக்கோ ஜெபம் அப்படி அல்ல. ஜெபம் ஒரு அவசர தேவையாக இருந்தது அவனுக்கு. ஆகையினாலே அவன் தேவனுடைய பாதத்தில் வந்து ஜெபித்தான். ஆயக்காரனை பரிசுத்த ஆவியானவர் அவன் உள்ளத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தபடியினாலே அவன் ஏறெடுத்த விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். பரிசேயன் கடவுளை, வேதத்தை பற்றி நிறைய அறிந்திருந்தான். ஆனால் ஆயக்காரனோ வேதத்தை பற்றி அதிகமாக அறியாவிட்டாலும் கடவுளை குறித்த வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆகையினால் அந்த உள்ளத்திலிருந்து எழும்பின அந்த ஜெபம் மிகுந்த பயனுள்ளதாக, பலனுள்ளதாக இருந்தது. எப்படி இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கடவுளை பற்றிய சரியான புரிதல் இந்த பரிசேயனுக்கு இல்லை. எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பரிசேயன் பண்ண ஜெபத்தை நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர். பரிகாரர்னா கொள்ளைக்காரர், திருடர். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த பரிசேயன்
தன்னை பரிசுத்தவானாக எண்ணினான். ஏன் அப்படி என்ன அப்படின்னா, கடவுளுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு பார்வை இவனுக்கு இல்லை. ஆகையினாலே இங்கே அவன் ஜெபம் பண்ணுறான். ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறான்? தன்னுடைய நீதியை பற்றி அவன் அங்கே பேசுகிறான். தான் பரிசுத்தவான் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். இந்த பரிசேயன் தப்பே பண்ணதில்லையா? நிறைய நல்ல காரம் பண்ணதெல்லாம் சொல்கிறான், ரைட்டு. ஒரு தப்பு கூட பண்ணலையா? அவன் டெஃபினட்டாக பண்ணியிருப்பான் இல்லை. ஆனால் தன்னுடைய தவறை மறைத்தான், மற்றவர்களுடைய தவறை பார்த்தான். அவன் திருடங்க, அவன் அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாருடைய தவறையும் பார்த்தான். ஆனால் தன்னுடைய தவறை அவன் பார்க்க தவறிவிட்டான். தன்னுடைய நல்ல காரியங்களை பற்றி மட்டும் அவன் பேசினான். இப்போ என்ன முக்கியமான பிரச்சனைன்னா, இவன் எப்படிப்பட்டவன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நான் யாருன்னு. நான் செஞ்ச நன்மையும் தெரியும், நான் செஞ்ச தீமையும் அவருக்கு நிலையில் நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்மை பார்க்க ஆரம்பிப்போம். சில நேரம் ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டு வீட்டை பூட்டி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அந்த கதவை திறந்து பார்க்கும்போது சில நேரத்தில் கொஞ்சம் குப்பைகள் இருக்கிறது தெரியும். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வர்ற நேரத்தில் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற கொஞ்சம் மெழுகு ஏற்றி வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கோம். லைட்டு வந்த பிறகு தான் தெரியும் வீட்டினுடைய உண்மையான கண்டிஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ அசுத்தமாக இருக்குதுன்னு எப்போ தெரியும்? வெளிச்சம் வந்தால் தான் தெரியும். அதே போல் தேவனுடைய பிரசனத்திற்கு நாம் வரும்பொழுது தான், தேவனுடைய வார்த்தையை ஆழ்ந்து வாசிக்க தான் நம்ம ஆண்டுடைய பார்வையில் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பவுல் சொன்ன காரியம், பாவிகளில் பிரதானமான பாவி நான் என்று சொன்னான். ஆகையினால இங்கே இந்த பரிசேயனுடைய பிரச்சனை, அவன் தன்னுடைய தவறை மறைத்தான், பிறருடைய தவறை பார்த்தான், தன்னுடைய நீதியை பற்றி சொல்கிறான். நான் எப்படிப்பட்டவன், நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்பதை கடவுளுக்கே இவன் அறிவிக்கிறான். இவன் கடவுளிடத்திற்கு வந்த அடிப்படையே தன்னுடைய நீதியின் அடிப்படையில் இவன் ஆண்டவர்கிட்ட வந்தான். பெருமை உள்ளவனாக அவன் தேவனுடைய பாதத்தில் வந்து நின்றான். இங்கே அவன் பண்ண ஜெபத்தை நம்ம வாசி பார்க்கும்போது சில நேரத்தில் வேடிக்கையாக இருக்கும். என்னென்னா, அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். எதுக்கு நன்றி செலுத்தினான்? நன்றி எதுக்கு செலுத்துவோம்? இப்போ உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு ஏன் நன்றி சொல்லுவேன்? நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா நான் நன்றி சொல்லுவேன், அப்படிதானே? நீங்கள் இவர் நன்றி சொல்கிறாரு, எதுக்கு நன்றி சொல்கிறாரு? நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அதுக்காக நன்றிங்கிறாரு. அதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆண்டவர் ஏதாவது இவனுக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறான்னா? அவனை மாதிரி இல்லாமல் ஆண்டவர் நீ மாற்றிருக்கிறாருன்னு சொல்கிறான்னா? இல்லை. இங்கே இவன் சொன்னது எல்லாமே, நான் அவனை மாதிரி இல்லை, நான் திருடன் இல்லை, நான் அவனை மாதிரி அநியாயம் பண்ணல, இவனை மாதிரி கொள்ளையடிக்கலை, இவனை மாதிரி விபச்சாரம் பண்ணல, அதுக்காக உமக்கு நன்றி. அதுக்காக அவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? இவனுடைய ஜெபத்தில் நன்றிக்கு அர்த்தம் இல்லை. நன்றி சொல்லுவதாக தோன்றுகிறது, ஆனால் உண்மையில் அவன் நன்றியை சொல்லலை. ஏன்னா அவர் எதுவும் செய்யலை. நான் இப்படி இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு அவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? அது மட்டுமல்ல, அவன் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறான், சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறான். தேவனுடைய பிரசனத்தில் யாரை புகழணுங்க, யாரை துதிக்கணும், யாரை மகிமைப்படுத்தணும்? இவன் தன்னைத்தானையே போற்றிக் கொள்ளுகிறான். நான் இப்படி செய்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன்.
அந்த 2 வசனத்தில் அவனுடைய ஜெபத்தில் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நான். ஆரம்பித்தது என்னமோ தேவனேன்னு ஆரம்பித்தான் ஜெபம். ஆனால் தேவனை நோக்கி ஆரம்பித்த ஜெபந்தான். அந்த ஜெபத்தினுடைய முக்கியமான நபர் கடவுள் இல்லை, நான் தான். சுயம் தலை காட்டுகிற, தன்னைத்தானே போற்றிக்கொள்ளுகிற ஒரு ஜெபம், கடவுளை மகிமைப்படுத்துகிற ஜெபம் அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஜெபத்தில் உமது அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் இல்லை. ஆனால் இங்கே இவருடைய ஜெபத்தில் இந்த உம்முடையன்ற வார்த்தையே இல்லை, கம்ப்ளீட் ஆப்சண்ட். அவர் என்னதான் சொல்றாரு? ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஆகையினால இவருடைய செயலை பற்றி, இவருடைய நீதியை பற்றி அவர் பேசுகிறார். ஏனென்றால் இவர் நம்பிக்கை வைத்திருந்தது அவருடைய நீதியில் தான். அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார், அவருடைய நீதியில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். இவர் தன்னைத்தானே போற்றி கொண்டார், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார், மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறார். இவருடைய சுயநீதி, இவர் சுயநீதியில் நிறைந்தவராக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஜெபம் எப்படி பண்ணாரா? 12ஆம் வசனத்துடைய கடைசி வரியில் வாசிக்கிறோம். வாசிங்க, 12ஆம் வசனம். இங்கே தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். He prayed to himself. அவன் தனக்குத்தானே ஜெபம் பண்ணிக்கிறான், தன்னுடைய மன நிறைவுக்காக அவன் ஜெபிக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. இது ஒரு கடமைக்காக ஏறெடுத்த ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தை வந்து நிற்கிறான், ஆனால் அவன் பேசிக்கிட்டு இருந்தது ஆண்டவர்கிட்ட இல்லை, தனக்குத்தானே பேசிக்கிறான். இப்படி ஒரு ஜெபம். கடவுளுடைய சமூகத்தில் நிற்கிறான், தேவனேன்னு சொல்கிறான், ஆனால் பேசுனது தேவன்கிட்ட இல்லை. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? தனக்கு தானே பேசிக்கிறான். ஏனென்றால் கடவுளோடு அவனுக்கு ஒரு உறவு இல்லை. இந்த ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன கேட்டாங்க ஜெபத்தில்? கடவுள் என்ன செய்யணும்னு கேட்டான்? என்ன கேட்டான்? ஒண்ணுமே கேட்கல. He didn't ask anything, he didn't receive anything. எதுவுமே கேட்காம ஒரு ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், அதை பண்ண, இதை பண்ண, உமக்கு நன்றி, முடிஞ்சிச்சு ஜெபம். ஏதாவது கேட்டானா ஆண்டவர்கிட்ட? கேட்டானா? ஏன் கேட்கல? அவன் நினச்சிக்கிட்டான் தனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டான். தன்னுடைய உண்மையான நிலவரமே அவனுக்கு புரியலை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும்
என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு புரியுது அவங்களுக்கு. அவங்களுடைய உண்மையான கண்டிஷன் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க உண்மையான கண்டிஷன் என்ன? நிர்வாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், தரித்திரன் புவர், குருடன் பார்வையற்றவர்கள், நிர்வாணி. இதுதான் அவங்களுடைய உண்மையான கண்டிஷன். ஆனால் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் உண்மையான நிலவரமே அவங்களுக்கு தெரியல. தங்களுடைய உண்மையான கண்டிஷனையே அவங்க புரிஞ்சிக்கல. நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏப்பா உன் நிலவரத்தை மாற்றணும்னா நான் உனக்கு தங்கத்தை கொடுக்குறேன், பொண்ணை கொடுக்குறேன், உனக்கு வெண்வஸ்திரம் ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன், உன் கண்ணில் பார்வை அடைவதற்கு கலிக்கம் மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போ தனக்கு பிரச்சனை இருக்குதுன்னே தெரியல அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யவே முடியாது. இங்கே இந்த பரிசேயனுடைய பிரச்சனை என்ன? கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரியல. தன்னுடைய கண்டிஷன் என்னன்னு அவனுக்கு தெரியல. தன்னுடைய கண்டிஷனை குறித்த ஒரு சரியான புரிதலும் அவனுக்கு இல்லை. அதனால எனக்கு தேவையே இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியல. ஒன்றும் கேட்கவே இல்லை. என்ன வேணும்னு கேட்டால் ஒன்றுமே கேட்கல. கேட்காத ஒரு ஜெபம். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கலன்னா எப்போ கேட்போம்? இல்லைன்னு தெரிஞ்சாதான் கேட்போம். எனக்கு தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் கேட்போம். இவன் தன்னுடைய தேவையையே உணரவில்லை, ஆகையினால் கேட்கவில்லை, ஆகையினால் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆயக்காரன் தேவனுடைய சமூகத்தில் வந்து அற்புதமாக அவன் ஜெபிக்கிறான். ஆயக்காரனுடைய ஜெபத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது அவனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆண்டு ரொம்ப அழகாக சில காரியங்களை காண்பிக்கிறார். 13ஆம் வசனம் பாருங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று, ஏன் தூரத்தில் நின்னா? அவன் பக்கத்தில் வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சான். அவர் பரிசுத்தர், அவர் மிக பரிசுத்தர். பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சான். தூரத்தில் அவன் நின்று கொண்டான். அது மட்டுமல்ல, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியவில்லை. அவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய அபாத்திரத்தன்மை, தான் குற்றவாளி, தான் குறைவுள்ளவன், அவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நிற்க அருகதையற்றவன், இது எல்லாத்தையும் அவன் புரிந்து இருந்தான். கடவுளை பற்றிய சரியான ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னுடைய நிறைகளை மட்டுமல்ல என்னுடைய குறைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்ற ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இவனுடைய வாழ்க்கையில் இவன் கடவுளையும் அவனுடைய நீதியை குறித்து சரியான புரிதல் இருந்தபடினாலே தன்னை பற்றி அவன் சொன்னது, நான் ஒரு பாவி. ஆனால் அதுக்கு முன்பாக கடவுளை நோக்கி அவன் கூப்பிடுகிறான், தேவனே. ஆண்டவர் மேல் அவனுக்கு அறிவு இருந்தது மட்டுமல்ல, கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தது. இங்கே ஒரு பகட்டான ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வார்த்தை ஜாலமான ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கவில்லை. ஆனால் உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து, நுறுமுண்ட இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு வந்து ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். தேவனே என்று அவன் அவரை நோக்கி கூப்பிடுகிறான். இங்கே தேவனே என்று அவன் சொன்னது பரிசேயன் சொன்னதை போன்ற அல்ல. இது ஒரு உறவின் அடிப்படையில் ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒருவன் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவன் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறான். ஏன்னா ஆண்டவர்
பதில் கொடுக்க போகிறார், பலனளிக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு அவன் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய சமூகத்தில் அவன் சொன்ன காரியம் 3 வார்த்தைகள் தான். ஆண்டவரே, நான் பாவியாகி இருந்தேன். தன்னை பற்றிய சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு இருந்தது. இந்த ஆயக்காரன் நன்மைகளையே செஞ்சிருக்க மாட்டானா? செஞ்சிருப்பான். வெறும் தீமை மட்டுமே பண்ணவன் கிடையாது, இவனும் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறான். ஆனால் நன்மை செஞ்சிருக்கிறதுனால நான் பரிசுத்தவான் அவன் சொல்லலை. ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் 1000 நன்மைகள் இருந்தாலும் ஒரே ஒரு பாவம் இருந்தால் நான் யாரு? 1000 புண்ணியம் நான் செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு கொலை பண்ணியிருந்தேன்னா நான் யாரு? புண்ணியவானா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? என் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான புண்ணியங்களை செய்திருந்தாலும் ஒரே ஒரு திருட்டு பண்ணி நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன்னா நான் யாரு? திருடன். 1000 புண்ணியம் செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு கொலை பண்ணியிருந்தா நான் கொலைகாரன். 1000 புண்ணியம் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு விபச்சாரம் பண்ணியிருந்தாலும் விபச்சாரக்காரன். ஆகையினால இங்கே தன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் கடவுளுடைய பார்வையில் எடுபடாது என்ற புரிதல் அவனுக்கு இருந்ததுனால கடவுளுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். பாவி. அதனால் அங்கே நான் பண்ண புண்ணியங்கள்லாம் பற்றி பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. ஆகையினால ஆண்டவரே நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் முன்னாடி நான் எப்படி நிற்கிறேன்? குற்றவாளியாக நிற்கிறேன், பாவியாக நான் இருக்கிறேன். பாவியாக பரிசுத்தரான தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற எனக்கு என்ன கிடைக்கணும்? ஆக்கினை கிடைக்கணும், தண்டனை கிடைக்கணும். என்ன? பாவத்தின் சம்பளம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக்கினை தான் எனக்கு கிடைக்கணும். இந்த ஆக்கினைக்கு நான் தப்பித்து கொள்ள வேண்டும். இதுதான் இவருடைய முழு முதல் நோக்கமாக எண்ணமாக இருந்த தேவனுடைய சமூகத்தில் நின்று, கர்த்தர் பரிசுத்தர், நான் பாவி, நான் தண்டனைக்குரியவன், நான் ஆக்கினைக்குரியவன், நான் நரகத்திற்குரியவன், ஆண்டவர் என்னை இந்த ஆக்கினையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற புரிதல் இவனுக்கு இருந்ததுனால இவன் ஆண்டவரே எனக்கு கார் கொடுங்க அப்படின்னு கேட்கல, ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, இவனுடைய அடிப்படை தேவை என்னன்னு அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் தேவனுடைய சமூகத்தில், தேவனே நான் பாவி என்பதை உன் உள்ளத்தின் ஆழத்தில் தெளிவாக உணர்ந்தார். வேத புத்தகம் ஏராளமான காரியங்களை இதை பற்றி சொல்லுகிறது. சங்கீதம் 143 சங்கீதத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. 143:2. ஜீவன் உள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். யோபு 9ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? இதுதான் மனிதனுடைய சூழ்நிலை. கடவுளுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இதை ஆயக்காரன் தெளிவாக புரிந்து கொண்டான். அதனால் அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தேவனே, பாவியாகிய மேல் கிருபை என்று நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும், என்னை ஆக்கினைக்கு தப்புவியும்,
என்னை அழிவுக்கு தப்புவியும், என்னை கோபாக்கினைக்கு தப்புவியும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். இவன் ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்து கொண்டு இருந்திருக்கும் ஆலயத்தில் அப்படின்னா 2 காரியம் நடந்துகிட்டு இருக்கும். ஒன்று, பலிபீடத்தில் பலி பொருள் எரிந்து கொண்டு இருந்திருக்கும். அப்போ இவன் கண்ணுக்கு முன்னாடி பட்டது என்ன? ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய பாவத்திற்கான பலியாக அதை ஏற்றுக்கொண்டு தேவ கோபாக்கினை என்மேல் வருவதற்கு பதிலாக அதன் மேலே வந்ததுனாலே என்னை ஆக்கினைக்கு தப்புவியும், உன்னுடைய இரக்கத்தினாலே என்னை அழிவுக்கு தப்புவியும் என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சினான். தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சினான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு எனக்கு முன்னாடி ஒரு பலிப்பொருள் இல்லை, ஆனால் உங்களுக்கு எனக்கு முன்னாடி ஒரு பலிப்பொருளை நினைவுபடுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இருக்கிறது. எதற்காக? நீங்களும் நானும் தொங்க வேண்டிய இடத்துல நம்முடைய ஆக்கினையை இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இரக்கத்தை பெறுவதற்கான முகாந்திரம் என்னவென்றால், என்னுடைய இடத்துல இயேசு சிலுவையிலே தேவ கோபாக்கினை ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்திருக்கிறார். ஆகினாலே தேவ இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாட்டை பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏராளமான கடவுளுடைய மனிதர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். தானியேல் ஜெபிக்கிறார். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். தானியேல் 9:18. இங்கே தானியேல் மிக அழகாக ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உமது மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். பரிசேயன் தன்னுடைய நீதியை நம்பி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் நல்லவன், ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்குறேன், ஆண்டவரே நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் உபவாசம் இருக்கிறேன், தன்னுடைய நீதியை நம்பி இருந்தான். ஆனால் தானியேல் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உங்கள் முன்பாக செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்தில் வந்து தெய்வ இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ இரக்கத்தை பெறுவதற்கான வழி, தேவனுடைய பாதத்தை நான் பாவி என்பதை உணர வேண்டும், என்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறான காரியம் என்னவென்றால், நம்முடைய பாவத்தை நாம் நியாயப்படுத்துகிறோம். ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னான். ஆண்டவர் கேட்டார், ஏன்பா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? நான் சாப்பிட வேணான்னு சொன்னதை சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? ஆம் இல்லை, அந்த பதில் தான் அந்த கேள்விக்கு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் கொடுத்த ஏவாள், அதெல்லாம் கேட்கலையா ஆண்டவர்? நீங்கள் கொடுத்த ஏவாள் இந்த பழத்தை கொடுத்தா நான், ஆண்டவர் யார் கொடுத்தான்னு கேட்டாரா? இந்த கேள்விக்கு இந்த பதில் இல்லையே. இவர் ஒரு கேள்வி கேட்டால் அவன் வேற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன். பாவத்தை ஒத்துக்கொள்வது மனிதனுக்கு கடினமான காரியம். யாருமே நம்ம ஒத்துக்க மாட்டோம். குழந்தையாக இருக்கட்டும், அவங்க லெவலில் சொல்லுவாங்க, டே இந்த சாக்லேட் இங்கே எடுத்தியா அப்படின்னு, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது அவங்க லெவலில்.
நம்ம லெவலில் என்ன செய்வோம், நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன் செய்யலைன்னா, அப்படியே நான் செஞ்சால் கூட என்ன செஞ்சிருவேன், நான் செஞ்சதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய தவறை நாம் நியாயப்படுத்துகிறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிற காரியம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். யார்கிட்ட மறைக்கிறது? யார்கிட்ட மறைக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியுமா? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா ஆண்டவருக்கு தெரியாதா? பாவம் செஞ்சோடனே தேவனை பற்றிய அறிவே போச்சு அவனுக்கு. ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். யார் கொடுத்தா, ஏன் கொடுத்தா, அவளுக்கு ஏவாளுக்கு யார் கொடுத்தா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார், ஏன் கேள்வியாக கேட்குறாரு அப்படின்னா, அட்லீஸ்ட்டு அப்படியாவது அவங்க ஒத்துக்க மாட்டாங்களான்னு. நான் பாவம் செய்தேன், அதுதான் பாவம் இருக்கு. பாவத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பாவி என்பதை உணர்ந்து ஒத்துக்கொள்ளும் போது தெய்வ இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? ஜெபம் செய்வோம். இருவரும் ஒரே இடத்துக்கு வந்தாங்க, ஒரே நேரத்துக்கு வந்தாங்க. ஆனால் இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி. ஒரு நிமிஷம் அவங்க கவனிங்க. ஆண்டவர் ஆலயத்திலிருந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நின்னது யாரு? பரிசேயர். அங்கே நின்னது யாரு? ஆயக்காரன். அங்கேருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பீங்க? எப்படி சொல்லியிருப்பீங்க? இவன் அல்ல, அவனே அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அருகாமையில் இருக்கிறவனாக இருந்தான். இடத்துல தூரமாக நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அருகாமையில் நின்றது ஆயக்காரன். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஆண்டவர் யாரை காமிச்சாரு? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்ட. எப்படி சொல்லியிருக்கணும்? இவன் அல்ல, அவனேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான்னு சொல்றாரு. ஏன்? அவன் நின்னது தூரத்தில், இருந்தது ஆண்டவருக்கு பக்கத்தில். சரீர பிரகாரமாக ஒருவேளை அவன் தூரத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அருகாமையில் வந்தான். காரணம் என்னவென்றால், தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொண்டான், கர்த்தரை அறிந்து கொண்டான். ஜெபம் செய்வோம். தேவனுடைய பரிசுத்தத்தை காண கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கட்டும். நம்முடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். நம்முடைய நீதியை முன்னிட்டு யாரும் தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியாது. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் தேவனிடத்தில் வர முடியும். வேறொரு மார்க்கம் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரான். உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி தேவை. வானத்தையும் பூமியை இணைக்கிற இணைப்பாக ஒரு சிலுவை தேவை. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை இணைக்கும்படியாக, பாவியான மனிதனையும் பரிசுத்தரான கடவுளையும் இணைக்கும்படியான ஒரு பரிகார பலியாக அந்தரத்தில் சிலுவைகளை தொங்கினார். ஆகினாலே அந்த சிலுவை மரணத்தின் வாயிலாக தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும் என்று சொல்லி அவரை நோக்கி உண்மையாய் நான் மன்றாடுவேன். ஆனால் கர்த்தர் எனக்கும் இறங்கி, கர்த்தர் உங்களுக்கும் இறங்கி அவருடைய இரக்கத்தை அருளி நம்மை நீதிமான்கள் ஆக்கி அவர் அனுப்புகிறார். தன்னை நீதிமான் என்று சொன்னவனுக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய இயலவில்லை.
ஆனால் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன் பாவி என்று உணர்ந்து கொண்டவனை ஆண்டவர் நீதிமானாய் ஆக்கி அனுப்பினார். பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உண்மை பணிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நீதிகளை நாங்கள் நம்பி வரவில்லை. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். தேவ கோபாய்க்கரைக்கு நாங்கள் தப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே, உடைய வருகையிலே நாங்கள் காணப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களுடைய குறைகளை குற்றங்களை எங்களுக்கு உணர்த்தி எங்களை சீர்படுத்துங்க. உடைய பாதத்தில் நாங்கள் குறை உள்ளவர்கள், குற்றவாளிகளா, தண்டனைக்குரியவர்கள், ஆக்கினைக்குரியவர்கள், நரகத்திற்குரியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு தேவ இரக்கத்திற்காக கெஞ்சுவதற்கு உதவி செய்க. உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து வழிநடத்துங்க. நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவன் ஆண்டவரே, கிருபையாய் எங்களுக்கு இறங்கி உதவி செய்ய. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.